வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவான்டிஃபயர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? குவான்டிஃபயர்ஸ் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா சொல்றேன்னா, ஏன்னா நம்ம எந்த ப்ரூஃப் எடுத்தாலும் சரி, டெஃபினிஷன், ஆக்சிமம் அது மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் சரி, இந்த குவான்டிஃபயர்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இந்த குவான்டிஃபயர்ஸ் அப்படி என்னன்னா நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு டெஃபினிஷனோ இல்ல ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல இப்ப எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து எவ்வளவு ஆப்ஜெக்ட் அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்ல மேத்தமெட்டிக்கல் அந்த டெஃபினிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த குவான்டிஃபயர்ஸ்ல டூ டைப்ஸ் ஆஃப் குவான்டிஃபயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர், நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் குவான்டிஃபயர். எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர்னா தேர் இஸ், தேர் ஆர், தேர் எக்ஸிஸ்ட். யூனிவர்சல் குவான்டிஃபயர்னா ஃபார் ஆல், ஃபார் ஈச், ஃபார் எனி, ஃபார் எவ்ரி. சரிங்களா? இது ரெண்டும் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ், தேர் ஆர், தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா there is an அப்படியே என்ன கண்டிஷன், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னன்னா there is an object with a certain property such that something happens. அப்ப இந்த there is, there are, there exist இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர் வரும்போது அது வந்து என்னன்னா ஒரே ஒரு எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணும். இப்போ எக்ஸ் அப்படிங்கிற எலிமெண்ட் மென்ஷன் பண்ணும், அதுதான் இங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸுக்கு வந்து ஒரு சர்டன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டினால ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படும். நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் என்ன? a number n is even if and only if there exists an integer k such that n equal to 2k. இந்த குவான்டிஃபயர் என்ன? there exist. இதுதான் வந்து என்னது குவான்டிஃபயர். இதை நம்ம இந்த சிம்பிள்ல மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அப்ப நம்ம கண்டிஷன் படி there exist இல்ல there are, there is வரும்போது என்ன வரும்? there is an object with a certain property such that something happens அப்படி வருமா? ஓகே, அப்ப நம்ம இங்க என்னென்ன பார்க்கணும்? ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதனால வந்து something happens, ஒரு சேஞ்ச் நடக்கும். சரிங்களா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகே, இங்க என்ன ஆப்ஜெக்ட்? there exists an integer k. அப்ப kங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, அந்த k நால என்ன விஷயம் நடக்குது? such that n equal to 2k something happens. அதான் n equal to 2k. ஓகே, அந்த kக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கா? நோ, அந்த kக்கு நீங்க எந்த ப்ராப்பர்ட்டியும் மென்ஷன் பண்ணல. பட் அது n equal to 2kன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த n-க்கு வேணா ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஈவன். குவான்டிஃபயர்ஸ்ல சில டைம் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கும், சில டைம் இருக்காது, அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்திருக்குல்ல, அப்ப அது தேர் எக்ஸிஸ்ட்ங்கிறது அதாவது ஒரே ஒரு ஆப்ஜெக்டான இந்த கேவை தானே மென்ஷன் பண்ணுது. அதுதான் இந்த தேர் எக்ஸிஸ்ட், தேர் இஸ், தேர் ஆர் இந்த குவான்டிஃபயரோட பர்பஸ். சரிங்களா? இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பாருங்க, there are real numbers x and y such that ax plus by equal to e, cx plus dy equal to f. இங்க there areங்கிறத குவான்டிஃபயர், ஆப்ஜெக்ட் என்ன? ரியல் நம்பர்ஸ் x and y. சரிங்களா? ஓகே, ஆப்ஜெக்ட் பாருங்க, அப்புறம் இதோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதனால something happens. ஆப்ஜெக்ட் எக்ஸ் அண்ட் ஒய், அதோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா அது வந்து என்னவா இருக்கு? ரியல் நம்பர்ஸா இருக்கு. ஓகேங்களா? such that அதனால என்ன நடக்குது? something happens. ax plus by equal to e, cx plus dy equal to f. இப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபார் ஆல் அப்படிங்கிறது இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார் ஆல் அப்படிங்கிறது யூனிவர்சல் குவான்டிஃபயர் சொல்லுவோம். இந்த ஃபார் ஆல், ஃபார் ஈச், ஃபார் எவ்ரி இதுக்கும் சேம் ரூல் தான். ஃபார் எவ்ரி ஆப்ஜெக்ட் வித் அ சர்டன் ப்ராப்பர்ட்டி சச் தட் சம்திங் ஹேப்பன்ஸ். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ், ஒய் அப்படின்னு சில வேரியபிள்ஸ், எய்தர் 1 இல்ல 2 எலிமெண்ட்ஸ், அதாவது 2 ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி பார்த்தோம்.
ஆனா இந்த for all, for each, for every இதை எதை மென்ஷன் பண்ணும்னா அந்த செட் எஸ் அப்படின்னு எடுத்துட்டா இதுல வந்து 1 2 3 4 5 5 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த 5 எலிமெண்ட்டையும் மென்ஷன் பண்ணும் இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர். அதாவது அந்த செட் எஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ஓகேங்களா ஃபார் ஈச், ஃபார் ஆல், ஃபார் எவ்ரி அங்க அந்த செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் மென்ஷன் பண்றது தான் என்னன்னா இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர். அதுவே இந்த செட் எஸ்ல 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துட்டா இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் தேர் எக்ஸிஸ்ட் an element 2 இல்ல தேர் எக்ஸிஸ்ட் an element 5 இப்படி ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணது இல்லையா, இததான் எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ரெண்டு குவான்டிஃபையர்ஸ்க்கும் இருக்க மேஜரான டிஃபரன்ஸ் ஓகேங்களா. இப்ப இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையருக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க for all real numbers x with இங்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் குவான்டிஃபையர் என்ன for all. ஓகே, இதுல ஆப்ஜெக்ட் என்ன x தான் ஆப்ஜெக்ட். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டி என்ன ரியல் நம்பர்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டி. அதனால இங்க என்ன சேஞ்சஸ் நடக்குது பாருங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நடக்கிற சேஞ்சஸ் ஓகேங்களா. ஓகே, இங்க பாருங்க இங்க என்ன அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையருக்கும் இதுக்கும் வித்தியாசம்னா இங்க எக்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு எலிமெண்ட் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணல ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ். அங்க இருக்க ரியல் நம்பர்ஸ் ஒவ்வொரு ரியல் நம்பர்ஸ் அதாவது இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் யூனிவர்சல் குவான்டிஃபையர். இங்க பாருங்க ஃபார் எவ்ரி இதுதான் குவான்டிஃபையர் ஆங்கிள் டி. அப்போ இதுதான் என்ன இந்த ஆங்கிள் மென்ஷன் பண்றது இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் சரிங்களா. இந்த சேஞ்சு ஏற்படுது ஸோ இதுதான் வந்து சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, இங்க வந்து ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணல நோ ப்ராப்ளம். ஆனா இங்க பாருங்க ஃபார் எவ்ரி அப்ப இங்க இருக்க ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் சரிங்களா அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகே, இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A set S is a subset of a set T if and only if for each element x belongs to S, x belongs to T. Set S is a subset of T ஓகேங்களா. எப்பனா for each element x belongs to S, x belongs to T. அதாவது இங்க இருக்க எலிமெண்ட் எல்லாம் இந்த எலிமெண்ட் இந்த பெரிய செட்டான இந்த டீல இருக்கணும். அப்பதான் இதுக்குள்ள இருக்க இந்த குட்டி எஸ் அப்படிங்கிற ஒரு செட் வந்து இந்த டீயோட சப்செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு என்ன குவான்டிஃபையர் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஃபார் ஈச். அப்ப இங்க ஃபார் ஈச் அப்படின்னா இங்க என்ன சொல்ல வராங்க இந்த எஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா. இதே இடத்துல தேர் எக்ஸிஸ்ட் y அப்படின்னா இப்ப இங்க y belongs to s அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த y அப்படிங்கறது இந்த sல இருக்கும். அப்ப அந்த இடத்துல இந்த y மட்டும் தான் சொல்றாங்க. இதுதான் என்னது எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபையர். அதுவே for each element x belongs to s அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க ஈச்னா அப்ப இங்க இந்த sல வந்து பாருங்க இங்க x1 x2 x3 x y இப்படி இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த sல இருக்குன்னா இந்த for each அப்படிங்கிற இந்த யூனிவர்சல் குவான்டிஃபையர் வந்தனால இங்க இருக்க இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்ப பாருங்க a set s of real numbers has no upper bound if and only if for all real numbers x there is an element y belongs to s such that y less than x. இப்போ இந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங் இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ நம்ம குவான்டிஃபையர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இங்க பாருங்க இங்க ஃபார் ஆல்ங்கிற குவான்டிஃபையர் எக்ஸிஸ்ட் ஆகுது, தேர் இஸ் அப்படிங்கிற குவான்டிஃபையரும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அப்ப எல்லா ரியல் நம்பர் ஆல் ரியல் நம்பர் எக்ஸ் அப்ப ரியல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த எல்லா ரியல் நம்பர்ஸையும் இந்த குவான்டிஃபையர் வந்து மென்ஷன் பண்ணுது. there is an element y belongs to s அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு எலிமெண்ட் மட்டும் மென்ஷன் பண்றது தான் இந்த there is. so y belongs to s. இன்னும் சொல்லணும்னா a set s of real numbers set s இது என்னன்னு சொல்றாங்க ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரியல் நம்பர்ஸ் தான் இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், அப்புறம் ஹோல் நம்பர்ஸ்,
அப்புறம் ரேஷனல் நம்பர்ஸ், அப்புறம் irrational நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், இதெல்லாம் சேர்த்துனது தான் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ், இதை ஃபார் ஆல் மென்ஷன் பண்ணும்போது இந்த ஹோல் நம்பர்ஸு, ரேஷனல், இன்டீஜர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இந்த எல்லா நம்பர்ஸுக்குமே ஃபார் ஆல் அப்படிங்கிறத இந்த குவான்டிஃபையர் மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? there is an element y belongs to s. there is an element அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா வருது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஹோல் நம்பர்ல இருக்க ஒரு ஜீரோவா கூட இருக்கலாம் அந்த நம்பர். y belongs to s. புரிஞ்சுங்களா? இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம். நெக்ஸ்ட் பாருங்க, a function f x tends to r is bounded above on x if and only if there exists m belongs to r such that for every x belongs to x. அப்ப x or இங்க கொடுத்திருக்காங்க கண்டிஷன் என்ன, f of x less than or equal to m. m belongs to r அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அது சிங்கிள் ஆப்ஜெக்ட். அது ஆர்ல இருக்க என்ன நம்பரா வேணா இருக்கலாம். பட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த செட்டு 1 2 3 4 5 இது வந்து மேப் ஆகுது. எதுக்கு மேப் ஆகுதுங்கன்னா ரியல் நம்பருக்கு மேப் ஆகுது. ஓகேங்களா? இப்படியெல்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸ்ல இருக்க இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல என்னன்னு சொல்றாங்க, எக்ஸ் 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 எக்ஸ். அதாவது இங்க என்ன, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையரான ஃபார் ஆல், ஃபார் ஈச், ஃபார் எவ்ரி, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் மென்ஷன் பண்றது தான் இந்த ஃபார் ஆல் இந்த விஷயம். அதுவே நம்ம இங்க மேப் பண்றோம். ஸோ இங்க ஒரு சிங்கிள் எலிமெண்டான ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிங்கிள் எலிமெண்ட்டை மென்ஷன் பண்றது இந்த தேர் எக்ஸிஸ்ட் m belongs to r. இதுதான் இந்த குவான்டிஃபயர்ஸ்ல இருக்க வித்தியாசம். நம்ம வந்து இம்பார்ட்டன்டான குவான்டிஃபயர்ஸ் என்ன அதெல்லாம் இந்த வீடியோல பார்த்தோம். For more videos like this, please subscribe to our channel Curious Maths. Thank you friends.